வணக்கம் நண்பர்களே, நம்ம சந்தோஷா வீடியோட தொடர்ச்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து சிங்கப்பூரில் என்னென்ன பண்ணாங்கங்கிறத அவங்க பார்க்கலாம் வாங்க. இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு, சிங்கப்பூரை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜப்பான்காரங்க வந்து சிங்கப்பூரை கைப்பற்றும் போது அவங்க கொண்டு வந்த பீரங்கிங்க. இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து அப்படியே ஞாபகமாக வச்சுருக்காங்க. இதுமாரி இன்னும் நிறைய இடம் இருக்குது, வாங்க போகலாம். ஜேயில் போய் பார்க்கலாம். இந்த பீரங்கிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்மளே வந்து நீங்கள் தனியாக போனீங்கன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கேட்டு உங்களுக்கே பயம் வந்துடும். ஏன்னா அப்படி இருக்கும். சடன்லி வந்து ஒரு ஃப்ளைட்டு பறக்கிற சவுண்டு கேட்கும், குண்டு போடுற சவுண்ட் இருக்கும். அது பார்த்தாலே நமக்கே ஒரு இதாகிடும். ஏன்னா நீங்கள் தனியாக போனீங்கன்னா தான் அதோடய ஃபீல் தெரியும் உங்களுக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இந்த பீரங்கியை பற்றி நம்ம எங்கெங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கைடு மாதிரி வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து அப்போ உள்ள பீரங்கிங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் அடித்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்படியே பின் சைடு வந்து கீழே பார்த்தீங்கன்னா கடல். அதனால தான் இங்கேருந்து கடலில் அவங்க பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க பீரங்கி. இந்த ஒவ்வொரு பீரங்கிக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நேம் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த பீரங்கை பற்றி எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த வெள்ளைக்கல்லே பெரிய பீரங்கியை பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுமாரி கீழே படிக்கட்டு இறங்கும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணலங்க. அங்கே என்ன சவுண்டு இருந்துச்சோ அதை மட்டும் தான் வச்சுருக்கேன். You have now seen our new weapon, a 6-inch breech-loading gun being installed. Powerful, straight range, and far more rapidly than any we have had before. As you are aware, rounds are the stores in which we keep cartridge and shell. And these men are members of the Singapore Volunteer Artillery. And they are gentlemen whom you would normally expect to find working behind the desk at Jardines or enjoying a gin string at the Long Lark at Raffles Hotel. Mr. Rollins! That's still you want part two? Continue it, sir! Lift the bleeder! Here they are, the gentlemen of Singapore, devoting their leisure time to the defence of their home island. And very well too, for the most part. So even though they are not professionals as you are, you will respect them.
எப்படிங்க இருந்துச்சு சவுண்ட் எஃபெக்ட்டு? நீங்கள் அப்படியே நினச்சி பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் தனியாக இருக்கீங்க, திடீர்னு அந்த மாதிரி சவுண்டு வருது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே அப்படி தாங்க இருந்துச்சு. இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் மேலே ஏறி லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா ஒரு படிக்கட்டு வந்து திரும்ப கீழே இறங்கும். அது வழியால் நீங்கள் இறங்கி போனீங்கன்னா அடுத்த சைடுக்கு போகலாம். வாங்க உள்ளே போய் அங்கே பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்காரங்க வந்து சிங்கப்பூரில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எல்லா டீட்டெயிலும் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய எல்இடி டிவியில் வந்து ப்ரொஜெக்டர் வச்சு படம் ஓட்டுற மாதிரி வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கே பண்ண அந்த இது, இங்கே இவங்க சண்டை போட்டது, அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்டரில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த டைம். நீங்கள் பேக்ரவுண்டில் கேட்குற சவுண்டெல்லாம் வந்து நானாக எஃபெக்ட் பண்ணலைங்க, ஆட் பண்ணல. அது எல்லாமே வந்து அந்த பில்டிங்குள்ளே நீங்கள் போனாலே நடக்கிறது தான். அவ்வளோ ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அப்படி வச்சுருப்பாங்க. இதுதாங்க டோட்டலாக சந்தோஷாவில் வந்து பிரிட்டிஷ்காரவங்க எங்கெங்கே என்னென்ன கேம்ப் போட்டுருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலு. இப்போ அந்த பாலம்லாம் வந்து இவங்க கட்டினது. இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ்காரவங்க வந்து இந்த சந்தோஷா தீவை கைப்பற்றும் போது எங்கெங்கே அவங்களோட கோட்ரவுஸு, அந்த பீரங்கி வச்சுருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இதில் அப்படியே ஒரு சின்ன மேப் மாரி வந்து, இது வந்து மேப்பு கிடையாது, அப்படியே ஒரு செட்டிங்காகவே செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு வீடியோ காமிச்சேன்னு, அந்த ஏர்போர்ட் டெர்மினல் வந்து அப்படியே ஒரு வீடியோ வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க சொல்லிட்டு அதே மாதிரி தான் இது சாம்பிள் வீடியோ. இந்த சவுண்ட் எஃபெக்டோடு தான் நான் வந்து நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் வரலைன்னா இதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப மியூசிக் ஆட் பண்ணி நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். காப்பிரைட் கிளைம் வராத வரைக்கும் நல்லது. இந்த இடம் வந்து சவுண்ட் எஃபெக்டோடு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ அப்லோடு பண்ணேன். அதனால் கொஞ்சம் ஆதரவு தாங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி சிங்கப்பூரை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்க ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிங்கப்பூர் டூர் வரவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பணம் கொடுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சிங்கப்பூரில் எவ்வளோ இடம் வந்து ஃப்ரீயாக பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. அது எல்லா இடத்தையும் வந்து முடிஞ்சளவு நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சிங்கப்பூர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சிங்கப்பூர் சுற்றி பார்க்கணுன்னா ரொம்ப செலவாகும். ஆனால் அதுக்கு சமமாக வந்து சிங்கப்பூரில் வந்து ஃப்ரீயாக சுற்றி பார்க்க வேண்டிய இடமும் நிறையா இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து சிங்கப்பூரை எந்த இடத்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வீடியோ பண்ணி போடலாம். இந்த சந்தோஷம் வந்து ஒரு நாளில் சுற்றி பார்க்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் ஆர்மியோட அந்த கோட்ரஸை பார்க்கறதுக்கே நமக்கு வந்து அரை நாள் ஆயிரும். காலையில் நீங்கள் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சாயந்தரம் எப்படி பார்த்தாலும் 4 மணி ஆயிரும். அதேமாரி வந்து நீங்கள் வந்து இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இடம் இருக்குது சந்தோஷாவில். ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது. முடிஞ்சளவு 2 நாளாச்சும் இங்கே நீங்கள் சந்தோஷாவை சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சந்தோஷாவை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துடாதீங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா திங்கக்கிழமையும் சேர்த்து லீவ் விட்ருவாங்க. சுற்றி பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவு லீவு இல்லாத நாளில் வாங்க. லீவு இல்லாத நாளில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம். சந்தோஷில் வந்து டெய்லி நைட்டு பார்த்திங்கன்னா 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ஒரு லைட்டிங் ஷோ நடத்துவாங்க. பீச்சில் ஃப்ரீ தான். அது என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ பண்ணி போடுறேன், அந்த வீடியோவையும் பார்க்கலாம். இது போல் வீடியோ பார்க்க, சிங்கப்பூரை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Good morning, Mr. Rice.
வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து சந்தோஷா வீடியோட தொடர்ச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜப்பான்காரவங்களோட ஹோட்டல், லாண்ட்ரி, அவங்க தூங்குகிற இடம் எல்லாத்தையும் போய் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் சிங்கப்பூரை பற்றி மேலும் தெரிஞ்சிக்க இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு ரியல் ஹீரோ யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர்லாம் வச்சு சவுண்ட் எஃபெக்ட்டு பக்காவாக இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே வந்து அந்த நேம் போர்டு பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டீட்டெயில் இருக்கும் அந்த இடத்த பற்றி. பாருங்க, எல்லாமே பழங்காலத்து பொருள். அவங்க ஜப்பான்காரங்க ஆர்மி இங்கே வரும்போது கொண்டு வந்த பொருள், அவ்வளோ பொருள் இங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாமே அந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்குங்க. அதில் ஒருத்தங்க படுத்துருக்கிறது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நீங்கள் அங்கே நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். சிங்கப்பூர் வரவங்க வந்து கண்டிப்பாக வந்து சந்தோஷாவில் வந்து இந்த ஜப்பான்காரவங்க ஆரம்பிக்காமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி இடம்லாம் இருக்கா என்னன்னு தெரில, ஆனால் இவங்க வந்து ஜப்பான்காரவங்க வந்து இவங்க ஆக்கிரமிச்சதெல்லாம் வந்து இவங்க வந்து அவ்வளோ ஒரு நினைவாக வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து கண்டிப்பாக ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ப்ளூடூத் யூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அந்த பின்னாடி மைக்கில் வர ஸ்பீக்கரில் வர சவுண்ட் எஃபெக்ட் வந்து அப்படி இருக்கும்னு கேட்குறதுக்கு. நீங்கள் தனியாக இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி அந்த திடீர்னு அந்த சவுண்டு வரும்போது நமக்கே அப்படி தூக்கி போடும். அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இங்கே சுற்றி பார்க்கலாம் கைடே தேவையில்லைங்க. ஏன்னா 1 by 1 வரிசையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். அது மாதிரி தான் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு சின்ன ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி போனாலே போதும். அங்கங்கே வரிசையாக எல்லாமே வந்து செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து ஒரு கப்பல் செட்டிங்க. கப்பலில் வந்து எப்படி படுத்துருப்பாங்களோ அப்படியே செட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது கப்பலில் வந்து அந்த காலத்தில் இப்படி தான் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரோடை கூட சும்மா விட்டு வைக்கலாங்க. ரோட்டில் கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே படகு போகிற மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. எய்த்தாப்பில் நீங்கள் ஒரு வீடு மாதிரி பார்க்குறீங்களே, அது வந்து சும்மா கல்லுங்க. அந்த கல் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வந்து எப்படி மீன் பிடிச்சி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அதுமாரி படம் வரைஞ்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பாறை. அந்த பாறையை வந்து அப்படி ஒரு வீடு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கல்லில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வந்து ஒரு கருப்பு குதிரை மேலே ஒரு ஆள் வந்து தலை இல்லாமல் இருக்கிற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு கல்லுலேயும் வந்து ஒரு பழம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. சிங்கப்பூரில் வந்து டொரியன் பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் வந்து டொரியன் பழம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. நான் கூட இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பலாப்பழம்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா டொரியன் பழமாக இருக்குது. டொரியன் பழம் வந்து சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸுங்க.
இத்தாலியிலே பார்த்திங்கன்னா இதுமாரி நிறைய செவுத்தில் வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து அப்படியே படமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் வெறும் படம்னு இது நினைக்காதீங்க. இதுக்கு மேலே பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பீரங்கி இருக்கும். அந்த காலத்தில் வந்து கடல்லேருந்து மேலே மலைக்கு வந்து இந்த பீரங்கி எப்படி ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெமோ வச்சுருக்காங்க. இது வெறும் பீரங்கி மட்டும் பார்க்க போகிறது இல்லைங்க. உள்ளுக்குள்ளே நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸே இருக்கும். காட்டுக்குள்ளே தனியாக போகணும் நம்ம. நீங்கள் தனியாக போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்த பாருங்கள், சுற்றிலும் காடு, ஒரு ஆள் என மட்டும் கூட இல்லை. நடுவில் வந்து ஒரு பாதையில் நீங்கள் மட்டும் போனீங்கன்னா எப்படி இருக்கும். அதோடு சேர்ந்து அந்த காட்டுக்குன்னே தனியாக ஒரு சவுண்டு கேட்குமே, ஒரு பூச்சி சவுண்டு. அந்த சவுண்டு கேட்டால் இன்னும் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அவ்வளோ தில்லிங்காக இருக்கும். அந்த சந்தோஷம் கூட ரொம்ப நாளைக்கு நினைக்கலைங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆள் வந்துருச்சு. இவ்வளோதுக்கும் நான் வந்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் போனேன். அன்றைக்கி பப்ளிக் ஹாலிடேயும் கிடையாது. ஆனாலும் இந்த டூரிஸ்ட் வந்து அப்போ எப்போ இடையில வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ண முடியாமல் போச்சு. சிங்கப்பூரை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க இது போல் வீடியோ பார்க்கறதுக்கு ரியல் ஹீரோ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்னும் தொடர்ச்சி இருக்குங்க.